ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் கார்த்திகை தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடிமுடி காண முடியாத பெருமானின் அருளை பெறக்கூடிய தீபத் திருவிழா கார்த்திகை மாதத்தில் வருகிறது. மிகவும் சிறப்புமிக்க இந்த கார்த்திகை மாதத்தில் ஓம் நமச்சிவாயா என்று நம்பிக்கையுடனும் உள்ள உறுதியுடனும் சிவபெருமானின் பாத கமலங்களை பிடித்து கொண்டாலே போதும். உலக பற்றிலிருந்து விடுவித்து விடுவார், நமக்கு முக்தியும் தருவார். அண்ணாமலையார் திருவண்ணாமலை மீது ஒளி ரூபமாக காட்சி தரக்கூடிய நாள் கார்த்திகை தீபமாகும். இந்த கார்த்திகை திருநாளில் நம் வீட்டில் தீப வழிபாடு செய்து நாம் அதில் கரைந்து இறைவனை அடையலாம். இந்த தீபத் திருநாளில் பஞ்சமூர்த்திகளின் ஆனந்த தாண்டவத்துடன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்து அருள் பாலிப்பார். இதுவே திருவண்ணாமலையின் சிறப்பாகும். கார்த்திகை தீபம் இந்த வருடம் 2024 டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி வருகிறது. கார்த்திகை 28ஆம் நாள் அன்று தீபத் திருவிழாவாகும். தீபத் திருநாளுக்கு முன்னால் பரணி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த பரணி தீபம் என்பது 5 நெய் விளக்குகளை பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றுவர். இந்த 5 தீபமும் பஞ்சபூதங்களை குறிப்பதாகும். மகா தீபத்திற்கு முன்னால் இதை செய்ய வேண்டும். பல சித்தர்கள் தவமிருந்து நற்கதி பெற்ற இந்த திருவண்ணாமலையில் தீபத் திருநாளன்று சிவலிங்கத்தின் முன் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கிரிவலம் வந்தால் நம் வாழ்வும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும். கிரிவலம் வருபவர்கள் பௌர்ணமியிலும் வருவர், சோமவாரத்திலும் வருவர் மற்றும் 48 நாட்கள் தொடர்ந்து வலம் வருவர். மேற்கூறியவாறு செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமான பலனை தரும். ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பஞ்சாட்சர மந்திரம் கூறிக்கொண்டே வலம் வந்து பயன்பெறலாம். இந்த கார்த்திகை தீப திருநாள் சிவபெருமானுக்கு உரிய தீபம் மட்டும் என்று பார்க்கப்படாமல் முருகப்பெருமானுக்கும் உரியது என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த தீப திருநாளில் ஏற்றப்படும் தீபத்தை கார்த்திகை பெண்கள் வந்து பார்ப்பார்கள் என்பது ஐதீகம் என்பர். எனவே முருகப்பெருமானுக்கும் உகந்தது இந்த கார்த்திகை தீபமாகும். இந்த பரணி தீப தரிசனமும் கார்த்திகை தீப தரிசனமும் நமக்கு பணம், புகழ், பதவி என்று அனைத்தையும் பெற்றுத்தரும். எனவே அனைவரும் தரிசித்து அவரின் அருளை பெற்று மகிழ்வோம். நன்றி.